வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆவுடையம்மாள். இப்போ என்ன முத்திரை பண்ண போகிறீங்க? பிரம்மர முத்திரை. ஓகே, நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இப்போ இவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்காங்க. 2 கால்களையும் மடித்து வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த பிரம்மர முத்திரை செய்ய போகிறாங்க. கண்களை மூடி முதுகு தண்டு நேராக இருக்கிறது மாதிரி அவங்க எண்ணத்தை முதல்ல சரி பண்ணிக்கிறாங்க. சரி பண்ண அந்த எண்ணத்தால் அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத்திங், டீப் ப்ரீத்திங் அண்டு ஸ்லோ ப்ரீத் அவுட். கைகளை நார்மலாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ பிரம்மர முத்திரை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. ஆள்காட்டி விரலை மடித்துக்கிறாங்க. நடு விரலையும் கட்டை விரல் நுனியையும் இணைக்கிறாங்க. மற்ற 2 விரல்கள் நீட்டி கொண்டிருக்க வேண்டும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள்காட்டி விரல் நுனியும் ஆள்காட்டி விரலில் கைகளை மடித்து வச்சுருக்காங்க. நடுவிரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைந்திருக்கு. மற்ற 2 விரல்கள் நீட்டி கொண்டிருக்கு. இண்டெக்ஸ் ஃபிங்கர் மடித்து இருக்காங்க. தம்ப் அண்டு மிடில் ஃபிங்கரோட நுனி ஜாயிண்டாக இருக்குது. ஸ்மால் அண்டு ரிங் ஃபிங்கர் நீட்டி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா உடனே அலர்ஜி ஆயிரும் ஏதாச்சும் ஒரு விதத்தில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது முதல்ல வயிற்றுப்போக்கு வரும், வாந்தி வரும் அப்படிலாம் சொல்ல தாண்டி இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஒவ்வாமை வர்றதுக்கு காரணம் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைய இருக்கிறது தான். இந்த முத்திரை செய்கிறப்ப அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இந்த பிரம்மர முத்திரையோட பலன்கள் அதிகம் இருக்குது. அதில் முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடிய முத்திரை. ஒரு ஒவ்வாமைன்ற எதை எடுத்தாலும் சில பேருக்கு ஒவ்வாமையாக இருக்கும். சில பேருக்கு அடுத்த வீட்டில் போய் ஒரு சேரில் உட்காந்துருந்தா கூட ஒவ்வாமை வந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த பிரம்மர முத்திரை. முத்திரைகளை காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி முதிரையில் உட்காந்து இருக்கணும். டைம் இல்லைன்றவங்க மார்னிங் மட்டுமாச்சும் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கையோடு அந்த முதிரைகளை செய்கிறப்ப அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க அவங்க எண்ணத்தால். இந்த முதிரையை இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டு தான் உட்காந்து செய்யணுங்கிறது இல்லை. முடிந்தவங்க இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கலாம். இல்லை பத்மாசனம் முடியலன்னா சுகாசனம், சிம்பிளாக நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்துருக்க சுகாசனத்தில் செஞ்சுக்கலாம். அதுவும் முடியல, சேரில் தான் உட்காந்து செய்ய முடியினாலும் ஓகே, சேரில் உட்காந்து இந்த எந்த வித முத்திரை பயிற்சிகளையும் செஞ்சுக்கலாம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரை செய்வோம். தேங்க்யூ மேம்.